Hi friends, C programming and C++ programming overview complete பண்ணிட்டோம். இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பைத்தான் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கக்கூடிய லாங்குவேஜ். பிக்னர்ஸும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ பைத்தானோட பேசிக்ஸ் பற்றி பார்க்கலாம். பைத்தான்னா என்ன? பைத்தான் இஸ் அ ஹை லெவல் இன்டர்பிரேட்டட் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது கூடியோ வான் ரோசம் கண்டுபிடிச்சாரு. பைத்தானோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா சின்டாக்ஸ் ரொம்ப சிம்பிள், அதனால ஈஸியாக ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம். பைத்தானில் ப்ரொசீஜரல், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அண்ட் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது இப்போது கீ பாயிண்ட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பைத்தான் கூடியோ வான் ரோசம் டெவலப் பண்ணார். செகண்ட், பைத்தான் 1991 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. தேர்ட், பைத்தான் சிம்பிள், ஈஸி டு லேர்ன் அண்ட் ரீடபிள் லாங்குவேஜ். ஃபோர்த், பைத்தான் இஸ் அன் இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ். கம்பைலர் மாதிரி இல்லாமல் கோடை லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபைனலி, பைத்தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். விண்டோஸ், லினக்ஸ், மேக்னு எது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் ரன் பண்ணலாம். இப்போது டயக்ராம் பார்க்கலாம். பைத்தான் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ரைட் கோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பைத்தான் இன்டர்பிரேட்டட் கோட் ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் கோட் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபைனலி ரிசல்ட் அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். இதுதான் பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். பைத்தானோட முக்கியமான ஃபீச்சர்ஸ்: ஈஸி சின்டாக்ஸ், இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி, ஹை லெவல் லாங்குவேஜ், சப்போர்ட்ஸ் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் பேலகிராம்ஸ். இதனால் வெப் டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஆட்டோமேஷன் அண்ட் மெஷின் லேர்னிங் மாதிரி ஃபீல்ட்ஸில் பைத்தான் ரொம்ப பாப்புலர். இப்போது கிரியேட்டரை பற்றி பார்க்கலாமா? கூடியோ வான் ரோசம் தான் பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட கிரியேட்டர். அவர் 31 ஜனவரி 1956 நெதர்லாண்ட்ஸில் பார்ன் ஆனார். பைத்தான் டெவலப்மெண்ட்டாக 1989 ஸ்டார்ட் பண்ணார். அஃபிஷியலாக பைத்தான் 1991 ரிலீஸ் ஆச்சு. இப்போது அவர் மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். ரிமெம்பர் பண்ணுங்கள், பைத்தானில் பிளாக்ஸ் டிஃபைன் பண்ண பிரேசஸ், ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக இன்டென்ஷன், அதாவது ப்ராப்பர் ஸ்பேசிங் யூஸ் பண்ணுவோம். இது பைத்தானோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். டிஎன்பிசிசிடிஎஸ்சி எக்ஸாமில் பைத்தான் ஃபீச்சர்ஸ், டேட்டா டைப்ஸ், கீவேர்ட்ஸ், பேசிக் சின்டாக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பைத்தான் மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ப்ரீவியஸ் இயரில் ஹூ டெவலப்டு பைத்தான் ப்ரோக்ராம்னு கேட்டிருக்காங்க. கூடியோ வான் ரோசம். இப்போது எக்ஸ்பெக்டட் கொஷின் 2026 வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான்? அதோட ஆன்சர் இஸ் பைத்தான் இஸ் ஈஸி டு லேர்ன், இன்டர்பிரேட்டட், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், ஓப்பன் சோர்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் பேலகிராம்ஸ். அடுத்த டாபிக், பைத்தானில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் பேசிக் டாப்பிக்கான வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸை பற்றி ஈஸியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வேரியபிள்னால் என்ன? வேரியபிள்னால் டேட்டா ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகிற ஒரு நேம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு வேல்யூவில் மெமரியில் சேவ் பண்ண அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். அந்த பேர் தான் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. இங்கே எக்ஸ் தான் வேரியபிள், 10 தான் வேல்யூ. நெக்ஸ்ட், டேட்டா டைப்ஸ்னால் என்ன? வேரியபிள்குள்ளே என்ன டைப் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறது தான் டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள், 10னா இன்டீஜர், 3.14னா ஃப்ளோட், ஹலோனா ஸ்ட்ரிங். இப்போ கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பைத்தானில் வேல்யூ அசைன் பண்ணும்போதே வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். செகண்ட், பைத்தான் இஸ் டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். அதாவது சி மாதிரி வேரியபிள் டைப் செப்பரேட்டாக டிக்ளேர் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. பைத்தானே இது இன்டீஜர்னு ஐடென்டிஃபை பண்ணிடும். தேர்ட், பைத்தானில் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. நியூமரிக், சீக்வன்ஸ், மேப்பிங், செட், பூலியன் அண்ட் நான் டைப். ஃபோர்த், வேரியபிளோட டேட்டா டைப் கண்டுபிடிக்க டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபைனலி, வேரியபிள் நேம் கேஸ் சென்சிட்டிவ், அதாவது ஸ்மால் ஏ அண்ட் கேபிட்டல் ஏ இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தான் வேரியபிள். இப்போ டயக்ராம் பார்க்கலாம். வேரியபிள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். டேட்டா டைப்ஸ்னால் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். நியூமரிக்கில் இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். சீக்வன்ஸில் ஸ்ட்ரிங், லிஸ்ட் அண்ட் டியூப்பிள். மேப்பிங்கில் டிக்ஷனரி இருக்கும். செட்டில் செட் அண்ட் ஃப்ரோசன் செட் இருக்குது.
பூலியனில் பூல் இருக்குது, நான் டைப்பில் நன். இந்த கேட்டகரிஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். காமன் டேட்டா டைப்ஸில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். int 25, float 3.1, stringனா hello, லிஸ்ட்னா ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ். நீங்கள் இதில் காமனாக நோட் பண்ணுறீங்கன்னா இந்த ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸை நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த டேபிளர் காலமை நீங்கள் ஈஸியாக மெமரைஸ் பண்ண முடியும். ஸோ ரிமெம்பர் பண்ணுங்கள், பைத்தான் இஸ் அ டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். அதனால் வேரியபிள் டைப் செப்ரேட்டாக டிக்ளேர் பண்ண தேவையில்லை. அதோட காமன் எக்ஸாம்பிள் x is equal to 10. பைத்தான் ஆட்டோமேட்டிக்காக இது இன்டீஜர்னு ஐடென்டிஃபை பண்ணிடும். சிடிஎஸ்சி எக்ஸாமில் டேட்டா டைப்ஸ், டைப் ஃபங்க்ஷன், டிஃப்ரெண்ட் பிட்வீன் லிஸ்ட், டியூப்பிள், செட் அண்ட் மியூட்டபிள் விசஸ் இம்மியூட்டபிள் மாதிரி ஃப்ரீக்வெண்ட் கொஷின்ஸ் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் விச் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் த டேட்டா டைப் ஆஃப் அ வேரியபிள் இன் பைத்தான். அதோட கரெக்ட் ஆன்சர் டைப். எக்ஸ்பெக்டட் கொஷினில் வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோவிங் கோட். கீழே கொடுத்துருக்க கோடை நம்ம அதோட ஆன்சரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த காமன் டேட்டா டைப்போட அந்த டேபிளர் காலம் பார்த்தாலே நீங்கள் இதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிடுவீங்க. நெக்ஸ்ட் டாபிக் லிஸ்ட். கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்பான லிஸ்ட்டை பற்றி ஈஸியாக பார்க்கலாமா? சிம்பிளாக லிஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, லிஸ்ட் மல்டிபிள் வேல்யூஸை ஒரே வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகிற கலெக்ஷன். லிஸ்ட்டில் வேல்யூஸ் ஆர்டராக ஸ்டோர் ஆகும். இது மியூட்டபிள், அதாவது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். லிஸ்ட்டில் டூப்ளிகேட் வேல்யூஸும் இருக்கலாம். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், அதாவது இன்டீஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட், பூலியன் எல்லாம் ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லிஸ்ட்டில் ஐட்டம்ஸ் ஆர்டர் அண்ட் இண்டெக்ஸ்டு. செகண்ட், லிஸ்ட் இஸ் மியூட்டபிள், அதாவது ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். தேர்ட், லிஸ்ட் டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணும். ஃபோர்த், பைத்தானில் இண்டெக்ஸிங் ஜீரோலேருந்து ஸ்டார்ட். ஃபைனலி, லிஸ்ட் எப்போவுமே ஸ்கொயர் பிரேசிஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணும். இப்போது டயக்ராம் பார்க்கலாம். My list is equal to 10, CTSC 3.5 and true. இங்கே லிஸ்ட்டில் 4 வேல்யூஸ் இருக்குது. இண்டெக்ஸ் 0லேருந்து ஆரம்பிக்கும். 0 is 10, 1 is CTSC, 2 is 3.5, 3 is true. ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ண my list 0, my list 1, my list 2ன்னு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரிமெம்பர் பண்ணுங்கள், பைத்தான் இண்டெக்ஸிங் ஆல்வேஸ் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸ் 0ல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். காமன் லிஸ்ட் ஆப்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் தான் பார்க்கலாம். கிரியேட் லிஸ்ட், ஆக்சஸ் ஐட்டம், ஆட் ஐட்டம், இன்சர்ட் ஐட்டம், ரிமூவ் ஐட்டம் அண்ட் லென்த் ஆஃப் லிஸ்ட், கிளியர் லிஸ்ட். இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமெம்பர் பண்ணுங்கள், லிஸ்ட் இஸ் மியூட்டபிள், அதாவது லிஸ்ட் வேல்யூஸை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியும். லிஸ்ட் க்ரியேட் பண்ண ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சிடிஎஸ்சி எக்ஸாமில் லிஸ்ட் க்ரியேஷன், இண்டெக்ஸிங், அப்பண்ட், இன்சர்ட், ரிமூவ், லென், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டியூப்பிள் மாதிரி ஃப்ரீக்வெண்ட் கொஷின்ஸ் வரும். ப்ரீவியஸ் கொஷினில் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் யூஸ்டு ஃபார் கிரியேட் அ லிஸ்ட் இன் பைத்தான்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் ஓப்பன் பிரேசஸ் 1, 2, 3 அண்ட் க்ளோஸ் பிரேசஸ். அந்த ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த டிஃப்ரென்ஷியேஷனை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எக்ஸ்பெக்டட் கொஷின் 2026ல் வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோவிங் கோடுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த பாக்ஸில் இருக்கிற ஆப்பரேட்டிங் கோட்ஸை பார்த்தீங்கனாலே ஈஸியாக இதோட ஆன்சரையும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் டியூப்பிள். டியூப்பிள்னா என்ன? சிம்பிளாக சொல்லணுன்னா, டியூப்பிள்னா மல்டிபிள் வேல்யூஸை ஒரே வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகிற ஆர்டர்டு கலெக்ஷன். லிஸ்ட் மாதிரியே டியூப்பிள்லையும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டியூப்பிள் இஸ் இம்மியூட்டபிள், அதாவது ஒரு தடவை க்ரியேட் பண்ணினா அதுக்கப்புறம் வேல்யூஸை ஆட் பண்ண, ரிமூவ் பண்ண இல்லை மாடிஃபை பண்ண முடியாது. டியூப்பிள் க்ரியேட் பண்ண பேரந்தலஸ், அதாவது கர்வ்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இப்போது கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டியூப்பிள் ஆர்டர்டு கலெக்ஷன். செகண்ட், டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணும். தேர்ட்,
டியூப்பிள் இஸ் இம்யூட்டபிள், அதாவது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபோர்த், டியூப்பிள் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணலாம். ஃபைனலி டியூப்பிள் எலமெண்ட்ஸை இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கும் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் சப்போர்ட் பண்ணும். இப்போ டயக்ராம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், T is equal to curved open 10, 20, CDSE and 4.5 closed curved bracket. இங்கே டியூப்பிளில் 4 வேல்யூஸ் இருக்குது. இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 3ல் முடியுது. 0ல் 10, 1ல் 20, 2ல் CDSE, 3ல் 4.5. டியூப்பிள் ஆர்டர்டு இம்யூட்டபிள் அண்ட் டியூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். கிரியேட் டியூப்பிள், ஆக்சஸ் எலமெண்ட், நெகட்டிவ் இண்டெக்ஸ், ஸ்லைசிங், கான்சன்ட்ரேஷன் அண்ட் ரிப்பீட்டேஷன் இருக்குது. நீங்கள் இதோட டிஃப்ரென்ஷியேஷனை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், ரிமெம்பர் பண்ணுங்கள், டியூப்பிள் இஸ் இம்யூட்டபிள். க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்புறம் எலமெண்ட்ஸை ஆட், ரிமூவ் இல்லை மாடிஃபை பண்ண முடியாது. இதுதான் லிஸ்ட்டுக்கும் டியூப்பிள்க்கும் இருக்கிற பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ். CTS எக்ஸாமில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டியூப்பிள் மெத்தட்ஸ் லைக் கவுண்ட், இண்டெக்ஸ் அண்ட் இம்யூட்டபிலிட்டி கான்செப்ட் பற்றி நிறைய ஃப்ரீக்வெண்ட் கொஷின்ஸ் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் அ டியூப்பிள் இன் பைத்தான்னு கேட்டிருக்காங்க. அதோட கரெக்ட் ஆன்சர் 10, 20, 30ல் இருக்கிற ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ். ஸோ டியூப்பிளில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் கர்வாக இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டட் கொஷின் 2026ல் வாட் இஸ் எ டியூப்பிள் இன் பைத்தான், கிவ் அன் எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. டியூப்பிள்னா ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா என்க்ளோஸ்டு வித்தின் பேரந்தசிஸ். பேரந்தசிஸ்னா கர்வ்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். அதோட எக்ஸாம்பிளை நீங்கள் அந்த ஆப்பரேட்டர் எக்ஸாம்பிள்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். டிக்ஷனரி. டிக்ஷனரினா என்ன? சிம்பிளாக சொல்லணுன்னா டிக்ஷனரினா டேட்டாவை கீ, வேல்யூ, பேர் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுற கலெக்ஷன். எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் இஸ் ஈக்குவல் டு curly name, Ram, age 20, city Chennai and curly close bracket. இங்கே நேம், ஏஜ், சிட்டி எல்லாம் கீஸ், ராம், 20, சென்னை எல்லாம் வேல்யூஸ். டிக்ஷனரியில் வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண கீ யூஸ் பண்ணுவோம். கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிக்ஷனரி டேட்டாவை கீ வேல்யூ பேர்ஸில் ஸ்டோர் பண்ணும். செகண்ட், கீஸ் எப்போவும் யூனிக்காக இருக்கணும், அதாவது ஒரே கீ 2 தடவை யூஸ் பண்ணக்கூடாது. தேர்ட், கீ இம்யூட்டபிள், ஆனால் வேல்யூஸ் எந்த டேட்டா டைப் வேணாலும் இருக்கலாம். ஃபோர்த், டிக்ஷனரி இஸ் மியூட்டபிள், அதாவது வேல்யூஸை ஆட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம் அண்ட் ரிமூவ் பண்ணலாம். ஃபைனலி, டிக்ஷனரியில் வேல்யூஸை இண்டெக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், கீ யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணுவோம். டயக்ராமை டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட், கர்லி ஓப்பன் ப்ராக்கெட், நேம் ராம், ஏஜ் 20, சிட்டி சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்டு கர்லி ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. இங்கே கீ நேம்க்கு வேல்யூ ராம், கீ ஏஜுக்கு வேல்யூ 20, கீ சிட்டிக்கு வேல்யூ சென்னை. சிம்பிளாக சொல்லணுன்னா கீ கொடுத்தா ரெஸ்பாண்டிங் வேல்யூ கிடைக்கும். டிக்ஷனரியில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் பார்க்கலாம். டிக்ஷனரியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி மெமரைஸ் பண்ணாலே போதும். நீங்கள் எக்ஸாமில் 1 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ரிமெம்பர் பண்ணுங்கள், டிக்ஷனரி கீஸ் எப்போவுமே யூனிக் அண்ட் இம்யூட்டபிள். டிக்ஷனரியில் வேல்யூஸ் அக்சஸ் பண்ண கீ யூஸ் பண்ணுவோம். சிடிஎஸ்சி எக்ஸாமில் டிக்ஷனரி க்ரியேஷன், அக்சஸிங் வேல்யூ, அப்டேட்டிங் வேல்யூஸ், டிக்ஷனரி மெத்தட்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி மாதிரி ஃப்ரீக்வெண்ட் கொஷின்ஸ் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் யூஸ்டு டு ஆக்சஸ் எ வேல்யூ பை கீ இன் டிக்ஷனரின்னு கேட்டிருக்காங்க. அதோட கரெக்ட் ஆன்சர் டி, ஓப்பன் அண்ட் ஷார்ப் ஓப்பன் பிரேசஸில் கீ வரும். எக்ஸ்பெக்டட் கொஷின் 2026ல் வாட் இஸ் அ டிக்ஷனரி இன் பைத்தான், ரைட் எனி 2 மெத்தட்ஸ் வித் எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. டிக்ஷனரினா கீ வேல்யூ பேர்ஸை டேட்டா ஸ்டோர் பண்ணுற கலெக்ஷன். 2 மெத்தட்ஸை நீங்கள் அந்த டேபிளர் காலம்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக், ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா என்ன? சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ண யூஸ் ஆகிற ரீயூசபிள் கோட் பிளாக் தான் ஃபங்க்ஷன். அதாவது ஒரே கோட் மறுபடியும் எழுதாமல்
ஒரு கோட் க்ரியேட் ஆகி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி தேவைப்படும் போது கால் பண்ணலாம். இதனால் கோட் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம், ரீட் பண்ண ஈஸியாக அண்ட் ரீயூசபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பைத்தானில் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண டெஃப் கீ யூஸ் பண்ணுவோம். செகண்ட், ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர்ஸ் இருக்கலாம், அதாவது இன்புட் வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம். தேர்ட், ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலாம் யூஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணினா கோட் ரியூசபிள் அண்ட் மாடுலர் ஆகும். ஃபைனலி, ஒரு ஃபங்க்ஷனை ப்ரோக்ராமில் தேவையான இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ண முடியும். இப்போ டயக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் add 5 and 3. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு போகும். ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ரிட்டர்ன் வேல்யூ இருந்தால் ரிட்டர்ன் மாடுலர் மூலியமாக வேல்யூ திரும்பி அனுப்பும். ஃபைனலி கண்ட்ரோல் மறுபடியும் காலிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வந்துடும். இதுதான் ஃபங்க்ஷன் ஒர்க்கிங் ப்ராசஸ். சின்டாக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கலாம். நீங்கள் அந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃப் ஃபங்க்ஷன் நேம், பேராமீட்டர்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், ரிட்டர்ன் வேல்யூஸ், இதுதான் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். இது ரொம்ப ஈஸி சின்டாக்ஸ், நீங்கள் இதை கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும். இதோட எக்ஸாம்பிள் என்னென்னா டெஃப் add a and b, ரிட்டர்ன் a plus b, ரிட்டர்ன் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு add 5 3, print ரிசல்ட். இங்கே 5 and 3 பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் 2 வேல்யூஸாக ஆட் பண்ணி 8 ரிட்டர்ன் பண்ணுது. பைத்தானில் மெயின்லி 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட், பில்ட்-இன் ஃபங்க்ஷன், அதோட எக்ஸாம்பிள் பிரிண்ட், லென், டைப், இன்புட், ரேஞ்ச், மேக்ஸ், மினிமம் அப்படின்னு எக்ஸெட்ரா சொல்லலாம். செகண்ட், யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், இதை நம்மளால் டெஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம். ரிமெம்பர் பண்ணுங்கள், ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணினா மட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது, அதை கால் பண்ணும்போதே தான் எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. சிடிஎஸ்சி எக்ஸாமில் ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ், பேராமீட்டர்ஸ், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், பில்ட்-இன் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் மாதிரி ஃப்ரீக்வெண்ட் கொஷின்ஸ் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் விச் கீவேர்ட் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் அ ஃபங்க்ஷன் இன் பைத்தான்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் டெஃப். எக்ஸ்பெக்டட் கொஷினில் வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோவிங் கோடுன்னு கேட்டிருக்காங்க. கீழே இருக்கிற அந்த கோடை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், பைத்தானில் ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபைல் ஹேண்டலிங் பற்றி ஈஸியாக பார்க்கலாம். ஃபைல் ஹேண்டலிங்னா என்ன? சிம்பிளாக சொல்லணுன்னா கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஃபைல்ஸில் இருந்து டேட்டாவை ரீட், ரைட், அப்டேட் அண்ட் டெலீட் பண்ண யூஸ் பண்ணுறது தான் ஃபைல் ஹேண்டலிங். இதனால் டேட்டாவை பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுருக்க முடியும். இப்போ கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபைல்ஸ் டேட்டா பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகும். செகண்ட், பைத்தானில் ஃபைல் ஓப்பன் பண்ண ஓப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். தேர்ட், ஃபைலில் டிஃப்ரெண்ட் மோட்ஸில் ஓப்பன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீட், ரைட், அப்பெண்ட். ஃபோர்த், ஆப்ரேஷன் முடிஞ்ச அப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ண மறக்கக்கூடாது. ஃபைனலி, ஃபைல் ஹேண்டலிங் பைத்தானில் பில்ட்-இன் சப்போர்ட் இருக்கும், அதனால யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ டயக்ராம் பார்க்கலாம். ஃபைல் ஹேண்டலிங் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, ஓப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். செகண்ட், ஸ்டெப் 2, ரெக்வயர்ட் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், இல்லை அப்பெண்ட் பண்ணலாம். ஸ்டெப் 3, டேட்டா ப்ராசஸ் பண்ணுவோம். ஸ்டெப் 4, க்ளோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணுவோம். ஸ்டெப் 5, ஃபைல் க்ளோஸ் ஆன உடனே ரிசோர்ஸஸ் ரிலீஸ் ஆகிடும். சிம்பிள் ப்ராசஸாக ஓப்பன், ரீட் அண்ட் ரைட், ப்ராசஸ் அண்ட் க்ளோஸ். இம்பார்ட்டன்ட் ஃபைல் மோட்ஸ் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து 1 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆர்னா ரீட் மோட், எக்ஸிஸ்டிங் ஃபைலை ரீட் பண்ண யூஸ் பண்ணுவோம். டபிள்யூ, ரைட் மோட், புது டேட்டா ரைட் பண்ணும், எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் ஓவர் ரைட் ஆகும். ஏ, அப்பெண்ட் மோட், எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் டெலீட் ஆகாமல் லாஸ்டில் டேட்டா ஆட் பண்ணும். நியூ ஃபைல், எக்ஸ்னா நியூ ஃபைல் க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணுவோம். பி, பைனரி ஃபைல்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். டி, டெக்ஸ்ட் மோட், இது டிஃபால்ட் மோட். ப்ளஸ்
ரீட் அண்ட் ரைட் ரெண்டு ஆப்ரேஷனையும் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓப்பன், ஃபைலை ஓப்பன் பண்ணும். ரீட், என்டையர் ஃபைல் கண்டென்ட்டாக ரீட் பண்ணும். ரீட் லைன், ஒரு லைன் மட்டும் ரீட் பண்ணும். ரைட், ஃபைலில் டேட்டா ரைட் பண்ணும். க்ளோஸ், ஃபைலில் க்ளோஸ் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிமெம்பர் பண்ணுங்கள், டபிள்யூ மோடில் ஃபைல் ஓப்பன் பண்ணினா ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் ஓவர் ரைட் ஆகும். இதனால் ரைட் மோட் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிஎன்பிசி சிடிஎஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னால் ஃபைல் மோட்ஸ், ஓப்பன் ஃபங்க்ஷன், ரீட், ரைட், அப்பெண்ட் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ளோஸ் அண்ட் வித் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி ஃப்ரீக்வெண்ட் கொஷின்ஸ் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் விச் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு ஓப்பன் அ ஃபைல் இன் பைத்தான்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் ஓப்பன். ஓப்பன் அ ஃபைல் இன் பைத்தானாலே ஓப்பன் ஃபங்க்ஷன் தான். எக்ஸ்பெக்டட் கொஷின் இன் 2026. Write a Python program to read and display the contents of file named data.txt. இதை நீங்கள் இந்த ஃபைல் ஹேண்டலிங்கோட கான்செப்டை வச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டாபிக். ஸோ பைத்தான் கோடை ரீயூசபிளாக யூஸ் பண்ண வைக்கிற மாடியூல்ஸை பற்றி ஈஸியாக பார்க்கலாம். மாடியூல்ஸ்னால் என்ன? சிம்பிளாக சொல்லணுன்னா பைத்தான் கோட் இருக்கிற ஒரு ஃபைல் தான் மாடியூல். அந்த ஃபைலுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸஸ், வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கலாம். ஒரு ப்ரோக்ராமில் எழுதின கோடை வேறு ப்ரோக்ராம்லையும் ரீயூஸ் பண்ண மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதனால் டைம் சேவ் ஆகும், கோடும் க்ளீனாக இருக்கும். இப்போ கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாடியூல்ஸ் கோட் ரீயூசபிலிட்டி அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. செகண்ட், பைத்தானில் ஆல்ரெடி இருக்கிற பில்டின் மாடியூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ், ரேண்டம், ஓஎஸ், சிஸ்டம்ஸ். தேர்ட், நாமளே க்ரியேட் பண்ணுற மாடியூல்ஸாக யூசர் டிஃபைன் மாடியூல்ஸ்னு சொல்லுவோம். ஃபோர்த், மாடியூல்ஸ் யூஸ் பண்ண இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபைனலி, மாடியூலில் இருக்கிற ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். டயக்ராம் பார்க்கலாம். பைத்தான் மாடியூல்ஸ் ரெண்டு டைப்ஸ். ஃபர்ஸ்ட், பில்டின் மாடியூல்ஸ். பைத்தானோட ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற மாடியூல்ஸ். எக்ஸாம்பிள் மேத், ரேண்டம், சிஸ். செகண்ட், யூசர் டிஃபைன் மாடியூல்ஸ். இதை ப்ரோக்ராமர் க்ரியேட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் மை மாடியூல் டாட் பிஒய். மாடியூல் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் இம்போர்ட் மை மாடியூல்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் மாடியூலில் இருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஃபைனலி அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். சிம்பிள் ப்ராசஸ்னால் க்ரியேட் மாடியூல், இம்போர்ட் மாடியூல், யூஸ் ஃபங்க்ஷன், கெட் அவுட்புட். எக்ஸாம்பிளில் மை மாடியூல் டாட் பிஒய் ஃபைலில் def add ap return a plus bன்னு இருக்குது. மெயின் ப்ரோக்ராமில் import my module result is equal to my module dot add 53 print result. இங்கே import யூஸ் பண்ணி மாடியூலில் இன்க்ளூட் பண்ணுறோம். அப்புறம் my module dot add யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். அதோட அவுட்புட் 8ன்னு கிடைக்கும். ரிமெம்பர் பண்ணுங்கள், மாடியூல் யூஸ் பண்ண எப்போவுமே import module underscore name ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். அப்புறம் மாடியூல் அண்டர்ஸ்கோர் நேம் டாட் ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் நேம் ஃபார்மேட்டில் ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ணுவோம். சிடிஎஸ்சி எக்ஸாமில் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், பில்டின் மாடியூல்ஸ், யூசர் டிஃபைன் மாடியூல்ஸ், மாடியூல் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி ஃப்ரீக்வெண்ட் கொஷின்ஸ் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷனில் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு இன்க்ளூட் எ மாடியூல் இன் பைத்தான்னு கேட்டிருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் இம்போர்ட் மாடியூல். வாட் இஸ் அ மாடியூல் இன் பைத்தான்னா எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக நம்ம பார்க்கலாம். மாடியூல்னா பைத்தான் கோட் இருக்கிற ஒரு ஃபைல். நெக்ஸ்ட் டாபிக், பைத்தானில் ரன் டைம் எரரை ஹேண்டில் பண்ண யூஸ் ஆகிற எக்ஸப்ஷன் ஹேண்டில் பற்றி ஈஸியாக பார்க்கலாம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன? ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது எரர் வந்தாலும் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூ ஆக ஹெல்ப் பண்ணுறது தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இதுக்காக பைத்தானில் ட்ரை, எக்ஸப்ட், எல்ஸ், ஃபைனலி பிளாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரன் டைம் எரர்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ண எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுவோம். செகண்ட், ப்ரோக்ராம் சடனாக டெர்மினேட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணோம். தேர்ட், பைத்தானில் ட்ரை, எக்ஸப்ட், எல்ஸ், ஃபைனலி பிளாக் யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த், டிஃப்ரெண்ட் எரர்ஸ்க்கு மல்டிபிள் எக்ஸ்பெக்ட் கோட்ஸ், அதாவது பிளாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபைனலி ப்ரோக்ராம் ரிலையபிலிட்டியும்
யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ டயக்ராம் பார்க்கலாம். முதல்ல ட்ரை பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எரர் வந்தால் கண்ட்ரோல் எக்ஸ்பெக்ட் பிளாக் போகும். எரர் வரலன்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இது ரெண்டும் கேசஸ்லேயும் கடைசியாக ஃபைனல் பிளாக் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். சிம்பிள் ஃப்ளோனா ட்ரை, எரர் இருந்தால் எக்ஸ்பெக்ட், எரர் இல்லைன்னா எல்ஸ், ஃபைனலி. அவ்வளோதான். சின்டாக்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா ட்ரை அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாக்குள்ளே ரிஸ்கி கோட் எழுதுகிறோம். டிவிஷன் பை 0 மாதிரி எரர் வந்தால் எக்ஸப்ட் 0 டிவிஷன் எரர் எக்ஸிக்யூட் ஆகும். யூசர் ராங் இன்புட் கொடுத்தா எரர் அக்செப்ட் வேல்யூ எரர் வரும். எரர் எதுவும் இல்லைன்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபைனலி பிளாக் எப்போவுமே எக்ஸிக்யூட் ஆகும். ரிமெம்பர் பண்ணுங்கள், ஃபைனலி பிளாக் எரர் வந்தாலும் வரலனாலும் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். சிடிஎஸ்சி எக்ஸாமில் ட்ரை, எக்ஸ்பெக்ட், எல்ஸ், ஃபைனலி பிளாக்ஸ், டைப்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன் அண்ட் அவுட்புட் பேஸ்டு கொஷின் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கப்படலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் which block of Python exception handling is executed if no exception occur in try blockனு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் else. எக்ஸ்பெக்டட் கொஷின் 2026ல் வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோவிங் கோட் ட்ரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை நீங்கள் சின்டாக்ஸ் எக்ஸாம்பிள் வச்சு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட பைத்தான் ப்ரோக்ராமிங் ஓவர்வியூ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 2 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சிடிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.